வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செஷனில் சேம் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன் ஆஃப் த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி எல்மோர் கான்ஸ்டன்ட் ஆஃப் 4 இன்புட் NAND கேட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, 4 இன்புட் NAND கேட்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, CMOS லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ணோம். ஸோ 4 இன்புட்ஸ் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ABCD ஹோல் பார் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ பிட்வீன் த வேரியபிள்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா? ஸோ பிட்வீன் த வேரியபிள்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, PMOS எப்படி இருக்கணும் அப்படின்னா பேரலாக இருக்கணும். சரிங்களா? PMOS வில் பி பேரலல். NMOS எப்படி இருக்கணும் அப்படின்னா சீரீஸில் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 வேரியபிள் ABCD இந்த 4 வேரியபிள்ஸ்க்கு இடையில வந்து அண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அது 4ஐயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரலாக ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து NMOS சீரீஸ் அப்படிங்கிறனால அந்த சேம் 4 டிரான்சிஸ்டரையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சீரீஸில் ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்படி ட்ரா பண்ணும்போது we will get final output node, for example C output, final output capacitance C output. இந்த கெப்பாசிட்டன்ஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னா, ஸோ இதோட சோர்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், இதோட சோர்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், இதோட டிஃப்யூஷன் சோர்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், இதோட கெப்பாசிட்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கேட் டு சம் கெப்பாசிட்டன்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டெர்மினல் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ், எல்லா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவும் இன்டெகிரேட் பண்ணி தான் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ ஐ மீன் எல்லா வேல்யூவையும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சம் பண்ணி தான் C அவுட்புட்ன்ற வேல்யூ அதில் இருக்கும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் பிட்வீன் த ஜங்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஒரு ஒஸ்ட் கேஸ் டிலே தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒஸ்ட் கேஸ் டிலேனா என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பிட்வீன் திஸ் டூ டிரான்சிஸ்டர்ஸ் A and B NMOS சீரீஸில் இருக்கக்கூடிய இந்த A and B ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ், இந்த ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா C3ன்னு எடுத்துக்கோங்க. பிட்வீன் B and C இருக்கக்கூடிய ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸை C2ன்னு எடுத்துக்கோங்க. பிட்வீன் C and Dக்கு இடையில இருக்கக்கூடிய ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸை C1ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரீ நெட்வொர்க்காக மாற்றலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். யூ ஆர் ப்ரொவைடிங் Vin ஹியர். சரிங்களா? Vin இங்கே அப்படின்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் Dன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஒஸ்ட் கேஸ் அப்படின்றது இந்த எல்லா டிரான்சிஸ்டரும், ஸோ கண்டிஷனல் அவுட்புட்டோட அவங்களோட அவுட்புட் ஃபுல்லாகவே டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ ஃபார் A ஈக்குவல் டு 1, B ஈக்குவல் டு 1, C ஈக்குவல் டு 1, D ஈக்குவல் டு 1க்கு உங்களோட அவுட்புட் வில் பி ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ எல்லா டிரான்சிஸ்டர் சீரீஸில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரும் ஆன் ஆகும்போது அவுட்புட் என்ன ஆகும்னா இங்கேருந்து இங்கே டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒஸ்ட் கேஸ் கான இன்புட். ஸோ இப்போ ABCD எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகுது. ஸோ இப்போ ஆன் ஆகுதுன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான், நோட் கெப்பாசிட்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ V இன்புட் இங்கே அப்ளை பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து RD transistor related to D input, RC transistor related to C input, RB transistor related to B transistors, RA அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபார் ஏன்ற டிரான்சிஸ்டருக்குள்ள ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த டிஎன்சிக்கு இடையில கூடிய ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் C1, அதே மாதிரி CNBக்கு இடையில கூடிய ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் C2, BNAக்கு இடையில கூடிய ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் C3. தென் எண்டில் என்ன இருக்குது அப்படின்னா பிட்வீன் அவுட்புட்டில் வந்து C அவுட்புட் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த C அவுட்புட்ன்றது என்னன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சம் ஆஃப் ஆல் பேராசிட்டிக் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் NMOS டிரான்சிஸ்டர்ஸ் ஆஃப் E, அதுக்கப்புறம் 4 PMOS டிரான்சிஸ்டர்ஸ் ABCD, தென் அதுக்கப்புறம் C2, C1, C3 இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஒஸ்ட் கேஸ் ப்ரொபகேஷன் டிலே எப்போ வந்து அக்கர் ஆகும்னா உங்களோட அவுட்புட் வோல்டேஜ் இஸ் discharged to ground level. So that is when அப்படின்னா Vin equal to, if Vin equal to 0 நீங்கள் அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா you have to calculate the Elmore delay. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா RD into C1. சரிங்களா? இந்த நோடு வரைக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா பிட்வீன் இந்த நோட்லேருந்து இந்த நோடு வரைக்கும் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா RD into C1 ப்ளஸ் இந்த நோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா RD ப்ளஸ் RC, RD ப்ளஸ் RC into C2 ப்ளஸ் இந்த நோடை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா RD plus RC plus RB into C3ன்னு வரும். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் அவுட்புட் நோடை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சம் ஆஃப் ஆல் 4 ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் RD plus RC plus RB plus RA இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா C4ன்னு வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன அப்படின்னா ப்ரொபகேஷன் டிலே TPD. ஸோ அதுதான் இங்கே எழுதிருக்கேன். சரிங்களா? ஸோ TPD of output is equal to RD C1 into C2 into sum of these two resistance RC plus RD, C3 into RB plus RC plus RD, C out into RD plus RC plus RB into RA. சரிங்களா? ஸோ assume NMOS devices have an equal sizes. In case எல்லா NMOS devices-ஓட சைஸஸ்மே வந்து ஈக்குவல் அப்படின்னா RD
equal to RB equal to RC equal to RA is equal to R NMOS அப்படின்னு இங்கே எடுத்திருக்கேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா யூ வில் கெட் 0.69 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஈக்குவல் அப்படின்னா காமனாக எடுத்துட்டிங்கன்னா RN வெளில வந்துடும். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது C1, இங்கே வந்து R1 ப்ளஸ் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேம் அப்படின்னா 2 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கும். ரெசிஸ்டன்ஸை வெளில எடுத்தனால 2 டைம்ஸ் C2 இருக்கும். தென் அதுக்கப்புறம் 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால ரெசிஸ்டன்ஸை வெளில போனதுக்கப்புறம் 3 இன்ட்டு C3 இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ 4 டைம்ஸ் RN இருக்கும். ஸோ RN வெளில எடுத்தீங்க அப்படின்னா you will get 4 times C output. ஸோ இன்கேஸ் கொஸ்டினில் வந்து RN C1 C2 C3 C out வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா you may substitute here. சப்ஸ்டியூட் பண்ணி T propagation of high to low என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் எல்மோர் கான்ஸ்டன்ட் டிலே ஆஃப் 4 input NAND கேட்.